ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 7 பவித்திரமான நாள், தேய்பிறை சஷ்டி. இந்த நாள் முழுவதும் முருகனுடைய அருளானது அலைவரிசைகள் பூமியில் பரவி கிடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாள்ல நம்ம முருகனை மனதால் நினைத்து விரதம் இருந்தாலோ இல்லைன்னா ஒரே ஒரு சிறிய பஞ்சாட்சி அதை நம்ம சொல்லியாலோ கூட நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் உருவாக்குவார். பெரிய அதிர்ஷ்டத்திற்கான ஒரு வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவ்வளவு நன்மைகள் நாளைய நாளில் ஏற்படும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல இந்த தேய்பிறை சஷ்டியின் மகிமைகள், இந்த ஒரு தேய்பிறை சஷ்டியில முருகனை நம்ம எப்படி வழிபடணும், மாலை வேளையில ஏற்ற வேண்டிய ஒரு பன்னீர் இலை தீபம், அதுவும் இந்த பன்னீர் இலை தீபமானது மிகவும் அதிசய தீபமாக கருதப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றுவதனால் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட போகிற மாற்றங்கள் இது அனைத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையும் காணப்போகிறோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் அதையும் நீங்க கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். முதல்ல தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறது முருகனின் கெடுதல் நீக்கக்கூடிய சக்தி அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாளில் துரதிருஷ்டங்கள் அனைத்தும் குறையும், தடங்கல்கள் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகும், கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும், கெட்ட கனவுகள், பித்ரு தோஷம் போன்ற கஷ்டங்களை நம்முடைய வாழ்வில் இருந்து குறைக்கும், எடுத்த முடிவுகளுக்கு ஒரு வெற்றியானது கிடைக்கும், மனதில் இருக்கக்கூடிய சுமைகளுக்கு ஒரு ஒளிவு காணக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். சஷ்டி நாட்கள் மொத்தம் 12 இருக்கும். தேய்பிறை சஷ்டி முருகனை அணுகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நாம் சொல்லும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் அவர் நேரடியாக பதில் அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் என்று காஞ்சி மகான் மகா பெரிவா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் எப்படியாவது நீங்க நாளை முடிவதற்குள் ஏற்றி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். நாளை நம்ம முருகனை முதல்ல எப்படி வழிபடணும்? காலை நேரத்துல எழுந்து முதலில் குளித்து மனதை சுத்தமாக்கி கொள்ளணும். குளித்து விட்டு உங்களுடைய மனதை சுத்தமாக்கி விட்டு சிவப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடையை நாளை அணிந்தால் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். வேல் வடிவத்தில் கைகளை இணைத்து ஓம் சரவண பவ அப்படின்னு 11 முறைகள் நாளை காலையில குளித்து சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது நீங்க கூறணும். இதை நீங்க முருகன் கோவிலுக்கு சென்று கூறினாலும் சரி, இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அதற்கப்புறமாக முருகனை நினைத்து ஓம் சரவண பவ அப்படின்னு உங்களுடைய கைகளை வேல் போல் வைத்துக்கொண்டு நீங்க கூறி வந்தாலும் சரி. முருகனுக்கு நெய் தீபம் அல்லது துவாதச தீபத்தை நீங்க இந்த ஒரு நாள்ல ஏற்றுவது மிகவும் சிறப்பு. இந்த ஒரு வழிபாட்டுல செய்ய வேண்டிய 6 முக்கியமான செயல்கள். 1, சிவப்பு பூ ஒரே ஒரு மலரானது வேண்டும். இல்லைன்னா நீர்ல எலுமிச்சை சொட்டை வைத்து அதை வச்சு நீங்க அர்ச்சனை செய்யலாம். அடுத்ததாக வேலோட புகைப்படம் இல்லைன்னா சிலைக்கு சிந்தனை செய்ய வேண்டும். அடுத்ததாக ஜெகத்ரச தோத்திரம் கேட்டாலே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். 6 அறுபடி என மனத்தில் 6 முறை நீங்க நினைத்து நன்றி கூற வேண்டும். அப்படி நன்றி கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். இந்த ஒரு நாள்ல ஒரே ஒரு சிறிய விரதம், அதாவது உப்பு இல்லாமல் ஒரே ஒரு நேரம் மட்டும் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சஷ்டி நாளின் பலனானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க உப்பு இல்லாம இந்த நாள் முழுவதும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி வைப்பார். அந்த அளவுக்கு நன்மைகளானது நடக்கும். இன்று மாலையில நீங்க ஏற்ற வேண்டிய பன்னீர் இலை தீபம், இது ஒரு அதிசய தீபமாக கருதப்பட்டு வருகிறது. பன்னீர் இலை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த அலைவரிசையை உள்வாங்கக்கூடிய ஒரு இலையாக இருக்கும். இதை கொண்டு நம்ம தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஒரு தீபமானது எரியும் போது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வழிபாடு செய்ததற்கு சமமாக இருக்குமாம். அந்த அளவுக்கு சக்தியானது இந்த ஒரு தீபத்தில் இருக்கும். இதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், ஒரே ஒரு புது பன்னீர் இலையை மட்டும் ஒன்னே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு மேல பாதி தேக்கரண்டியில நெய்யை தடவி கொள்ள வேண்டும். ஒரு பன்னீர் இலையை எடுத்து அதுல பாதி தேக்கரண்டி அளவுக்கு நெய்யையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து அதை பன்னீர் இலை மீது நன்றாக தடவி கொள்ளுங்கள். நடுவில் ஒரே ஒரு பஞ்சு திரியை வைத்து நெய்யுடன் இலகுவாக அந்த திரியை நீங்க நிலைநிறுத்த வேண்டும். நிலைநிறுத்தி மாலை 6:30 மணிலிருந்து 7:30 மணிக்குள் இந்த ஒரு தீபத்தை நீங்க எரிய விடலாம். அப்படி எரிய விடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஒரு தீபமானது உங்களுக்கு உருவாக்கும். ஏன் இந்த பன்னீர் இலையை வைத்து நம்ம இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு தீபத்தை ஏற்றோம் அப்படின்னா, முருகனின் தீர்க்கமான சக்தியை முழு வேகமாக இருக்கக்கூடிய சக்தி இந்த பன்னீர் இலைக்கு இருக்கும். கெட்ட கனவு, துர்நோக்கு பார்வைகள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் நம்மை விட்டு அகற்றும். வீடு முழுவதும் நேர்மறை ஆற்றலை பரவ செய்யும். அடைபட்டு கிடந்த வேலைகளுக்கு நகரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தடைகளாக மட்டுமே வந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில, தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் எதுக்குமே நீங்க வெயிட் பண்ணணும், காத்திருக்கணுங்கிற அவசியமானது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். பணவரவு உங்களுடைய கதவை திறக்கும்.
அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். மனதில் இருந்த கனமான சுமைகள் அனைத்தும் உங்களை விட்டு மறைந்து மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது நீங்க இந்த ஒரு நேரத்துல ஒரே ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லணும். மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அதற்கப்புறம் நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். ஓம் ஸ்ரீ வேலாயுதாய நமகா, ஓம் சரவணபவ, ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு முருகனுக்குரிய மந்திரத்தை நீங்கள் கூறிவிட்டு இது 11 முறைகள் நீங்க கூறுங்க. கூறிவிட்டு இந்த பன்னீர் இலை வாசனையும் நெய் தீப ஒளியும் சேர்ந்து உங்களுடைய வீட்டில் தெய்வீக ஒளியை நிச்சயமாக பரப்பும். இந்த பன்னீர் இலை தீபத்தினால உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா உடனடியான பலன்கள் கிடைக்கும். இந்த பன்னீர் இலையை வைத்து நீங்க முருகனுக்குரிய நாட்கள்ல தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுக்கு இது மிக பெரிய அளவுல உடனடியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மனதில ஒரு அமைதி, தெய்வீக ஒளி உணர்வு, உடல் சோர்வு குறைவு, உள்ளத்துல நிம்மதி, உறக்கம் ஆழமாக வரும். இது அனைத்தும் உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த 48 மணி நேரத்துல தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில சீராக நடக்கும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படும். பேசி கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு சமாதானமான ஒரு நேரமாக கிடைக்கும். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்த 7 நாட்கள்ல எதிர்பாராத மகிழ்ச்சி உங்களை தேடி வரும். ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக தேடி வரும். வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக தோன்றிய சுமைகள் அனைத்துமே கரைந்து போகும். இது ஒரு சாதாரண தீபமாக இருக்காது. இது பன்னீர் இலை, அதனுடன் நெய், இந்த ரெண்டும் சேரும் பொழுது பிரார்த்தனை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அளவுக்கு முருகனினோட அருளானது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு தீபமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அதிசய தீபம் தான் இந்த ஒரு தீபம். எனவே இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்க செய்து விடுங்க. ஒரே ஒரு புது பன்னீர் இலையை நீங்க எடுத்துக்கொண்டு அதுக்கு மேல பாதி தேக்கரண்டிய அளவுக்கு நெய்யை தடவி கொள்ளுங்கள். நெய்யை தடவி கொண்டு நடுவில் ஒரே ஒரு பஞ்சு திரியை வைத்து நீங்க நெய்யுடன் இலகுவாக அந்த திரியை நல்லா நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். நிலைநிறுத்தி கொண்டு அந்த திரியிலும் நெய்யானது நல்லாக படும்படி வைத்துக்கொண்டு அதற்கப்புறம் மாலை நேரத்தில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் இந்த ஒரு தீபத்தை நீங்க எரிய விடுங்கள். இப்படி எரிய விடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். இதை மட்டும் நாளை நாள் முடிவதற்குள் நீங்க செய்து விடுங்க. எனவே நாளை ஒரு நாள் தேய்பிறை சஷ்டி உங்களுடைய வாழ்க்கையை ஒளியால் நிறைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய மனமானது தூய்மையுடனும் முருகனை நம்பியபடி காலையில ஒரே ஒரு எளிய பிரார்த்தனையை மட்டும் அந்த காலையில ஒரு எளிய பிரார்த்தனையும் அதனுடன் மாலையில் இந்த ஒரே ஒரு பன்னீர் இலை தீபத்தையும் மட்டும் நீங்க நாளைய நாளில் ஏற்றி வந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒளி, புதிய அத்தியாயம், அதிர்ஷ்டம் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு செயலில் இருக்கும். சரவண பவா, எனக்கு வழிகாட்டும் ஒளியாக இது அப்படின்னு நீங்க மனதில் நாளைய நாள் மெதுவாக நினைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில முருகப்பெருமான் மிகப்பெரிய மாற்றத்தை வழிகாட்டுவார். அடுத்த நாட்கள்ல முருகன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை காட்டுவார். அந்த அளவுக்கு இந்த ஒரு செயல்ல நன்மைகளானது நடக்கும். எனவே தவறாம இந்த ஒரு செயலை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். எனவே இது ஒரு சாதாரண ஒரு தீபமாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தீபமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாள் முடிவதற்குள் எப்படியாவது அந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்க ஏற்றி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இது காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இதனை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களாலேயும் உருவாக்க முடியும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.